சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படியாக எந்த காரியத்தை குறித்து நீ அடிமைத்தனமா இருந்த, எது உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்குது, எது உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்குது, எது உன்னை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்குது. ஆனால் தேவன் உன்னை பார்த்தீங்கன்னா அந்த அடிமைத்தனத்துல அநேக போதை பழக்கத்துல நீ அடிமையா இருக்கலாம், அநேக கட்ட பழக்கத்துல நீ அடிமையா இருக்கலாம். ஆனா அந்த அடிமைத்தனத்தில் இந்த ஆண்டவர் எடுத்து போட போறார். அந்த அடிமைத்தனத்தில் நீ மாற போற. ஏனென்றால் உனக்கு நன்மை செய்யும்படி அவருக்கு இருக்கிறார். அப்படியாக பாருங்க, எகிப்திற்கு அடிமையா இருந்தாங்க. ஆனா அவர்களை கொண்டு வந்தாரு. அவர் நுகத்தடிகளை முடித்தார். மாட்டு மேல நுகத்தடிகளை வைத்திருப்பாங்க. அந்த மாடு எந்த பக்கமும் திரும்ப முடியாது, எதுவும் பண்ண அவர் சொல்லுற பக்கம் தான் போய் கொண்டு இருக்கும். ஆனால் தேவன் உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மாற்றி போட போறாரு. அந்த அடிமைத்தனத்துல நீ இருக்க போறதில்ல. எதெல்லாம் உனக்கு அடிமையா இருக்குதோ அதுல இருந்து மாற்ற போறார். இன்றைக்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறார், உன் உயர்த்த போறார். உன் தலையை நிமிர்ந்து நீ உன் சொந்த பந்தத்தில் மத்தியில நீ தலை நிமிர்ந்து நிற்க போற. நீ தலை குனிந்து இருக்கலாம், இப்ப நிமிர்த்த போறார். தேவன் நிமிர்ந்து நிற்க வைக்க போறார். உன்னை மேன்மைப்படுத்துவார். குடும்பம் மேன்மையா இருக்கும். ஆமென்.